ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு vlogல வந்து மேக்கப் புக்கிங் இருக்கு. பட் ஆனால் நம்ம ஸ்டுடியோவில் போய் தான் இன்னைக்கு புக்கிங் கை வலிக்குதே பிடிக்க. இப்போதான் தூக்குனேன். ஏன்னா 2 நாள் முன்னாடி லக்கேஜ்லாம் தூக்கிட்டு கை எலும்பு பயங்கர வலி. ஓகே, நான் தெரியலையா டன்னா மண்டை வேறு. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸ்டுடியோ போய் தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து பிரைட்ஸ்மெய்ட் புக்கிங் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஈவினிங் இங்கே வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க நெயில்ஸ்க்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க பிரைடு. பட் ஆனால் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வரேன்னு. இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து இப்போது வர முடியாதுன்றாங்க. அதனால் அது தெரியல கன்ஃபார்மாக என்ன அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா ஸ்டுடியோ போயிட்டு அப்படியே நம்ம ஒர்க் வந்து அங்கே ஒன்று ஒன்று அரேஞ்ச் பண்ணுறது அந்த இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதை தான் நான் அப்படியே vlogல காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கி வந்து ஆட்டோவில் தான் போகிறோம். கொண்டு போகிறதே நிறைய லக்கேஜ் இருக்குது. அங்கே போயிட்டு புக்கிங் முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் அடுக்கி வைக்கிறது. இதுக்கடுத்து ஒரு 3 நாள் அப்புறம் திருப்பி ஃபுல் டே ஸ்டுடியோ போய் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணுறது வந்து வேலை இருக்குது. பட் ஆனால் இப்போ போகிற சும்மா லைட்டாக அந்த சர்ஃபேஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி vlog வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் போய் என்ன செக் பண்ணி பாருங்கள். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓ, என் கை இவ்வளோ நேரம் இப்படி தெரியுதா? நான் பிடிச்சிட்டு இருந்தது என்னமோ நான் அவங்கள இப்படி வந்து மூஞ்சை இப்படி பிடிச்சிட்டு நான் பேசுகிற மாதிரி இருக்கா ஜாரி. ஸோ வந்து என்ன சொன்னேன், குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம மேக்கப்லாம் போடல, மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி போட்டுட்டு கிளம்பலாம். நான் என்னோட நெயில்ஸ் பண்ணனா நான் வந்து காட்டவா, ஜெல் பாலிஷ் வச்சது. இதை வச்சு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்குது. இது வந்து அந்த கொரியன் இன்ஸ்பயர்ட் நெயில்ஸு. இது உங்களுக்கு வந்து அந்த கிளிட்டர் வந்து ஷிஃப்ட் இருக்கும் உள்ள 9D அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆக்சுவல் கலர். இந்த கலர் பாருங்கள். நேற்று வந்து நம்ம பாண்டியாஸ் பிரியாணி சாப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. இதை வந்து அந்த மஞ்சள் குருமா சாப்பிட்டேன்னா ஆனாலும் அப்படியே மஞ்சள் ஆயிடுச்சு. நான் ஆல்கஹால் போட்டு வைப் பண்ணேன். அப்பயும் வந்து கொஞ்சம் அந்த டிண்ட் இருக்குது. ஐ நோ லைக் இட். நான் மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. பட் ஆனால் இது எல்லாரும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக அப்படியே இப்படின்னு என்னமோ பெரிய மார்பிள் கல் வச்ச மாதிரி வந்து நெயில்ஸ் பார்க்குறாங்க. அதனாலே வந்து நான் வச்சுருந்தேன். இப்படி ஆகிவிட்டது. நம்ம இதிலே வந்து வேறு கலர் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இல்லைனா கொரியன் இதில் வந்து அந்த ப்ளஷிங் நெயில்ஸ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். வில் சி. நான் என்ன பண்ணணும், கிளம்பணும். ஆமாம், டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நான் அங்கே போயிட்டு பார்க்குறேன். ஸோ கிட்டலாம் பேக் பண்ணிவிட்டு ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டோம். எனக்கு வந்து வீட்டிலேருந்து ஸ்டுடியோவுக்கு எனக்கு 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கோம். அது என்னமோ தெரியாது, 30 மினிட்ஸ் அப்படின்னாலும் என்னமோ மலையை தாண்டி கடலை தாண்டி அப்படியே அப்படி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு இறங்கிட்டு நம்ம ஓலாக்கு பே பண்ணிவிட்டு உள்ளே போய் வந்து நான் கிட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். கரெக்டாக வந்து பொண்ணு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்தோடனே அவங்கள வந்து ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட்லாம் போட சொல்லிட்டு நான் சாரீ வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டேன். சாரீ வந்து ரொம்ப சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாரீ. ஃபஸ்ட்டு அதை வந்து கட்டி விட்டுட்டு அயன்லாம் பண்ணல. நம்ம வந்து ஹேர் ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்களுக்கு வந்து அப்போ தான் ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் துண்டு முடியெலாம் நிறையா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஹேர் ஸ்டைல் வேணும் ஃப்ரண்ட்டில். எனக்கு ஃப்ரண்ட்டில் முடி விழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கிரிம்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாட்ச் வந்து நான் புது வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் வந்து போட்டிருந்தேன் அன்றைக்கி. அது வீடியோவில் பார்க்குறேன், அது நல்லாயிருக்கு. பரவாயில்லையே, நம்ம கைக்கு இந்த வாட்சும் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஆப்பிள் வாட்செலாம் கட்டலாம், நம்மளால் கட்ட முடியாது. அதனால் இது சேலில் வாங்கின வாட்ச் வந்து போட்டிருந்தேன் நான். இவங்க வந்து ஓப்பன் கேர்ள்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் வச்சு கேட்டிருந்தாங்க. எக்ஸ்டென்ஷன் வச்சு காட்டினேன். அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷனில் பண்ணுறதை விட நேச்சுரல் ஹேரில் கேர்ள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு ஆல்ரெடி ஹேர் வந்து ஷார்ட், அதை விட இன்னும் ஷார்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னாங்க. அதனால் கேர்ள்ஸ் வந்து எண்டில் மட்டும் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ட்விஸ்ட் பண்ணும். ஃப்ரண்ட்டில் வந்து பிரைடு ட்விஸ்ட்டு அந்த மாதிரி மாறி மாறி நான் காட்டினேன். இவங்க வந்து ஃபுல்லாக டில் இயர் வரைக்கும் வராமல் எனக்கு வந்து பாதிலே முடியணும், அப்போ தான் வந்து ஹேர் வந்து அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணிவிட்டு மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு ப்ரைமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்சீலர் போட்டுட்டு, இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹியூஜ் டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் மைல்டு கன்சீலிங் வந்து பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போயிட்டோம். இவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த ஓவரால் லுக் ரொம்ப பிடிக்கவே இல்லையா. ஏன்னா வந்து ஓவராக அவங்க ஃபேஸ் மாதிரியே இல்லை, டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப சட்டிலாக என் ஃபேஸ் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணோம். ஃபவுண்டேஷனும் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் நான் வந்து யூஸ் பண்ணேன்.
அதுக்கடுத்து ப்ரான்சிங் பண்ணியாச்சு. ப்ளஷ்ஷுக்கு மேக்லேருந்து ப்ளஷ் யூஸ் பண்ணேன். ஹைலைட்டரும் மேக்லேருந்து யூஸ் பண்ணேன். அடுத்து ஐப்ரோவுக்கு வந்து ஏபிஹெச்லேருந்து ஐப்ரோ பொமாட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து பிரைட்ஸ்மெய்டுக்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹை எண்ட் பிராண்ட்ஸாக தான் இருக்கும். பிரைடுக்கு இன்னும் அதிகமான ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். லைக் என்னோட கிட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து அஃபோர்டபுள் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்காது. முக்கால்வாசி வந்து ஹை எண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சட்டிலாக கேட்டிருந்தாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி சட்டிலான ஐ லுக் பண்ணி லைட் ஷிம்மர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லைனர் போட்டுட்டு மஸ்காரா வச்சாச்சு. லிப்ஸ்டிக்கும் வந்து இவங்க ரொம்ப மைல்டாக தான் கேட்டாங்க. பிரைட்டாக வேண்டாம் அப்படின்ட்டு. எல்லாமே பண்ணிவிட்டு ஃபேஸை செட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஜுவல்ஸ்லாம் மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் அவங்களோட அம்மாவும் வந்திருந்தாங்க அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அண்டு ஹேர் அக்சசரி வந்து இவங்களே கொண்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு விட்டுட்டு அவ்வளோதான், ஓவரால் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஸ்டூடியோவில் மேக் ஓவர் பண்ணுறது வந்து என்னமோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேற ஒரு இடத்துல போயிட்டு நம்ம கிட்ட அரேஞ்ச் பண்ணி இதுவாக பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்பேஸில் பண்ணும்போது அது எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, என்ன சொல்கிறது, அட் ஹோம் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து இதுக்கப்புறமும் புக்கிங்லாம் வருது, ஸ்டூடியோலேயே வரேன் அப்படின்றாங்கன்னா நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். வாங்க 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 ஸ்டூடியோலேயே வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து அவங்கள எழுப்பி விட்டுட்டு ஃபைனலாக வந்து சாரியை வந்து லைட்டாக அயன் பண்ணுறது தான். அவங்க அம்மா கேட்டாங்க ரெடியாக ஓவராக முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு. நம்ம வந்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஃபைனல் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு. அவங்க அம்மா சொன்னாங்க எனக்கும் வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அவங்களோட கசின் வெட்டிங்க்கு போகிறாங்க. பட் ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றனால அழகாக ரெடி ஆகிட்டு போயிருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஃபைனல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பாய் பை சொல்லியாச்சு. அடுத்து கிட்டலாம் திருப்பி ரீபேக் பண்ணிவிட்டு நம்மளோட வேலைக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து நெயில் ரூம். இதுதான் நான் வந்து நெயில் ரூமாக மாற்ற போகிறேன். இது வந்து நீங்கள் முந்தின விலாக்லேயே வந்து பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ரெடி பண்ணுறதெல்லாம். இது வந்து அதுக்கு 2 days பிஃபோர் எடுத்த வீடியோ இது. நான் இதை தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும். நான் கொலாப்ஸ் ஆகி அதை போட்டுட்டேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. நான் அன்றைக்கி போயிட்டு என்னென்ன ஃபர்னிச்சர் வந்திருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி அன்றைக்கி வரதுக்கு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தான் நான் அன்றைக்கி வந்து வேலையாக வச்சுருந்தேன். என்னால் கண்டிப்பாக தனியாக இந்த டேபிள் எதையுமே மாட்டவே முடியாது. ஸோ அதனால் சும்மா என்னென்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு பார்த்து மட்டும் வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த நெயில் டேபிளும் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். பட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா ரிட்டர்ன் பீரியடு, எக்ஸ்சேஞ்ச் பீரியட் எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்காக எல்லாமே வந்து செக் பண்ணேன் எல்லாமே இருக்கா அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து என்னால் ரொம்பலாம் வந்து தெரியல எனக்கு கரெக்டாக வந்திருந்ததா அப்படின்ட்டு. அதுக்கே லைட்டாக நகர்த்தி இது பண்ணதுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து ஆட்டோ கிடைக்காது அப்படின்ட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வீட்டுக்கு வந்து ஓவராக வந்து டெம்ப்டாக எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து நெயிலுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் நம்ம வந்து அங்கே ஸ்டூடியோலேயே சாப்பிட்ருக்கலாம். பட் நான் என்ன நினச்சேன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம், அப்படியே நல்லா சில்லாக இது பண்ணலாம் அப்படின்றதுனால நான் வந்து வரும்போதே வந்து பீட்சா ஆர்டர் பண்ணிட்டேன் டாமினோஸ்லேருந்து. ஸோ கரெக்டாக நான் போகும்போது அதுவும் வந்துருச்சு. வீட்டுக்கு போயிட்டு என் தம்பியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான், குட்டி தம்பி. எல்லாரும் நல்லா ஷேர் பண்ணி பீட்சா சாப்பிட்டோம். அவர் இன்னும் யூனிஃபார்ம் கூட மாற்றாம உட்காந்துருக்காரு. அவருக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சாப்பிட்டேன். என்னென்ன வாங்கியிருந்தானா அவனுக்கு மார்கரிட்டா பீட்சா, அடுத்து வந்து சும்மா சைடுக்கு வந்து கார்லிக் பிரெட்டு, அதை டிப் பண்ணிக்கிறதுக்கு சீஸு. எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம் ஃபேவரட் வந்து இந்த சிக்கன் டிக்கா பீட்சா. இது ரொம்ப செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து அதை சாப்பிட்டுட்டே வந்து சைடில் குட் பேட் மதரா, பேட் குட் மதரா, அந்த ரீசெண்டாக ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் லான்ச் ஆன சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அது ஃபஸ்ட் எபிசோடு கொஞ்சம் பார்த்துட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவர் வந்து சைடில் படிச்சுட்டு இருந்தாரு. ஆஷா, ஹலோ சொல்லுங்க. அடுத்து ஆஷா கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். எப்பயுமே மோஸ்ட்லி டெய்லி வந்து கால் பேசிடுவோம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கால் போயிட்டே இருக்கும். என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம்னு எங்களுக்கே தெரியாது. சும்மா கான்வர்சேஷன்
எனக்கும் வந்து நான் இப்போலாம் வந்து யார்கிட்டையுமே நான் பேசுறதில்ல. ஸோ, அதனால எனக்கு வந்து துணைக்கு ஒரு ஆள் இருக்கிற மாரி இருக்கும். இவர் வந்து சைட்ல ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் வந்து புதுசா வாங்கின நெயில் ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்படியே திருப்பி விரிச்சு வச்சு பார்த்துட்ருந்தேன். இது வந்து என்னோட ஏப்ரான், அடுத்து வந்து இது பிட்ஸு. அந்த எலக்ட்ரிக் ஃபைலர் இருக்கு இல்லையா? பஃபரோட பிட்ஸ் அதெல்லாம். ட்ரில் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இதெல்லாம் தான் பார்சல் வந்தது. நான் வந்து எனக்கு இந்த மாரி பொருள்லாம் வந்து தொறந்து தொறந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு இது கிடைச்சது. முந்தி பிஆர்ல வந்த ஜெல் பாலிஷஸ்லாம் வந்து வச்சிருந்தேன். அத வந்து ஓகே இதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் ஸ்வாட்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த மாரி வேலை பார்க்கும்போது கொரியன் சீரிஸ் எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது ஃபுல்லா புரியாது. அதனால எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸை பின்னாடி ஓட விட்டுட்டு ஸ்வாட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி வந்து மிட் நைட் ஓடிட்டு இருக்கு இது. இந்த மாதிரி ஜெல் ஸ்வாட்ச்க்குலாம் பார்த்தீங்கன்னா 2 கோட் போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் கலர் தெரியும். அதனால டைம் நிறையாவே எடுத்தது. நான் நினச்சேன் ஒரு 10 பாலிஷ் அந்த மாதிரி தானே இருக்கும், பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா டைம் போயிட்டே இருந்தது. எனக்கு எப்பயுமே என்ன வேலை பண்ணாலும் பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ஸ் இது ஓடிட்டே இருந்தா ஓகே ஐ வில் பி பீஸ்ஃபுல், அப்படியே ஒரு மாதிரி காமாக இருக்கும் எனக்கு. அண்ட் என்னோட விரல் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ப்ளூ கலர் பாலிஷ் வச்சுருக்கேன் இல்லையா, அது க்யூட்டாக இருக்குது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ திருப்பி எனக்கு டெம்ப்ட் ஆகுது அதை வைக்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ நான் எல்லா நெயில்ஸும் கட் பண்ணிட்டேன். இல்சி நான் வளர்த்துட்டு அப்புறம் திருப்பி நான் வைக்கிறேன். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் நான் இந்த பிராண்டில் இருக்க ஸ்வாட்ச்லாம் முடிச்சிட்டேன். அடுத்து ஸ்வாட்ச் ஸ்டிக்கில் எல்லா நேமையும் வந்து இதெல்லாம் அப்படின்ட்டு எழுதிட்டு இருந்தேன். இதை வந்து பார்த்து எழுதணும் மார்க்கரில். மார்க்கர் தேடுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பயங்கர மழை. மழையில ஏதோ ஒரு பெரிய பூச்சி வௌவால் சைஸ்ல ரூம்குள்ள வந்துருச்சு. தெரிச்சு ஓடியாச்சு வெளியில கத்திக்கிட்டே. என் தம்பி முழிச்சிருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அவன் ரூம்ல எனக்கு துணைக்கு. அவனை கூப்பிட்டு டே அதை எப்படியாவது துரத்துடா, நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு. அவன் வந்து அது ரொம்ப ஹைட்டா இருக்கு அப்படின்னோடனே பால் ஸ்மைலி பால் இருக்கும் இல்லையா, அதை வந்து லைட்டா வந்து பக்கத்துல அடிச்சு அது பறந்துரும் அப்படின்ட்டு பக்கத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கான் அது பக்கத்துல. ஆனா அது அசையவே இல்லை. அவனுக்கும் பயமா இருக்கு, ஏன்னா அது அவ்வளோ பெருசு. அடுத்து எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு, எங்க அம்மா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க, எங்க அம்மாவை வர சொல்லி எங்க அம்மாவை வச்சு அதை துரத்தி எப்படியாவது அது வெளியே போயிடணும், எனக்கு இன்னும் ஒர்க் இருக்கு அப்படின்னோடனே அதை துரத்தி விட்டாச்சு. இதுவே வந்து ஒரு 1 மணி நேரம் வேலை போயிடுச்சு. அடுத்து ஃபுல்லாக இதுதான் ஸ்வாட்சஸ். இது வந்து ஓவராலாக இப்படி அடுக்கி வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்குது கலர்ஸ்லாம். பாட்டில்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்திருந்தது. நான் வந்து எப்பா இவ்வளோ இது இருக்குன்னா நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஃபுல் கிட்டே வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோயா அதை வந்து பண்ணிவிட்டு நான் அப்படியே போய் தூங்கிட்டேன். இதோட நானும் vlog முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ guys like this video. நான் முடிஞ்ச அளவுக்கு எஸ்தட்டிக்காக எடுக்கணும் அப்படின்னு நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் ஆக்சுவலாக வந்து அது அந்த மாதிரி அமையலை. என்ன பண்ணுறது, நான் இதை எப்படி அந்த மாதிரி நினச்சி வீடியோ எடுத்தாலும் பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் வீடியோ எடுக்க நான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.